என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வரப்போகின்றேன். என் தங்கமே, இன்று நான் சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்று உன் அம்மா நான் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ அலட்சியம் செய்து விடாதே. எக்காரணத்தை கொண்டும் என் வாக்கினை நீ தவிர்த்து விடாதே. உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாய். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. என் குழந்தையே, உனக்கு உன் மனதிற்குள் நீண்ட நாட்களாக இந்த ஒரு எண்ணம் தேங்கி நிற்கின்றது என்றால் அதற்கு உன் அம்மா நான் அதற்கு எவ்வளவு காரணம், மிகப்பெரிய காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்ற ஒன்றினால் நீ ஏமாந்து போயிருக்கின்றாய். அது உன் அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் என் குழந்தை வாழ்க்கையில் வெறுமையின் உச்சத்தில் நிற்கும் பொழுது இந்த அம்மாவாகிய என்னை தேடி வருகின்றாய். என் மீது அத்தனை அன்பையும் காட்டிக்கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் உன் அம்மாவின் விருப்பம் என்ன தெரியுமா? நிச்சயமாக உன்னை சுற்றி இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான அன்பிற்காக அவர்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள். என் மீது நீ காட்டுகின்ற அன்பில் ஒரு சிறு துளி அளவானது அவர்களிடத்திலேயே காட்டுவாயானால் நிச்சயமாக உன் வாழ்வில் மறக்க முடியாத மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உள்ளம் இங்கே நிறைய இருக்கின்றது. நீ சிறு துளி அன்பை அவர்கள் மீது காட்டினாலே போதும். அவர்கள் உன்னை வாழ்நாளில் என்றுமே மறக்கவே மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது அல்லவா? கோபப்பட்டால் அது பதிலுக்கு கோபப்படும். அதே நேரத்தில் நீ அன்பை காட்டினால் பதிலுக்கு உனக்கு அன்பு கிடைக்கும். நீ ஏமாந்து போயிருந்தாய், ஆனால் நிச்சயமாக அது பொய்யான அன்புதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, பிறப்பின் போது உன்னுடைய இறப்பு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளது என்பதுதானே வாழ்க்கை. அது சிலருக்கு சிறுகதை எனவும், சிலருக்கு குறுநாவும், பலருக்கு தொடர் நாவலாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதில் நீ எதுவாக இருக்கப் போகின்றாய் என்பதை இந்த இறைவனால் மட்டும் ஒன்றல்லவா? அதனால் எல்லோரிடத்திலும் எப்பொழுதுமே அன்பை மட்டும் செலுத்தி நீ பழக வேண்டும். என் தங்கமே, அன்பினை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. என் குழந்தையே, உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? உன்னை வெறுத்து இருந்தாலுமே நீ அவர்கள் மீது அன்பு வைத்து கொண்டிருப்பதுதான் என் தங்கமே. அதற்காக நீ காலம் சென்ற நேரத்தில் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்வது, உன்னிடத்திலே அன்பு வைத்திருக்கின்றேன் என்று பொய்யான ஒரு அன்பு உன்னை தேடி வருகின்றது என்றால் அது உன் வாழ்க்கைக்கு என்றுமே உதவாது. ஆனால் உண்மையான அன்பு என்பது உன்னை எப்பொழுதுமே மனதிற்குள் நினைத்து கொண்டு உனக்கு ஒன்று என்றால் ஓடி வருகின்ற உள்ளம்தான் உண்மையான அன்பு கொண்ட உள்ளம். என் தங்கமே, நீ இப்படி ஒரு அன்பினை தான் முன்னால் வைத்து இப்பொழுது ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக அதனை உன் அம்மா நான் அறிவேன். என் தங்கமே, உண்மையாக யார் பழகுகின்றார்கள், பொய்யாக யார் பழகுகின்றார்கள் என்பதை உணராமல் நீ ஏமாந்து விட்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு வைத்து உன்னிடத்திலே நெருங்கி வந்தவர்களை எல்லோரும் தள்ளி வைத்துவிட்டு யார் உனக்கு போலியான அன்பை கொடுத்தார்களோ அவர்களை நீ கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இன்று இந்த வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் என் தங்கமே, வாழ்க்கையில் ஒருவரை வேண்டும் வைத்துவிட்டு பின் அவர்களை ஏமாற்றி செல்வது. அந்த ஏமாற்றும் காரணத்தை கேட்கும் பொழுது அதற்கு காரணத்தை அவர்கள் மீதே பழியை போட்டுக்கொண்டு திசை திருப்பி விடுவது. இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான்
என் பிள்ளையே, நீ மனமுடைந்து ஒரு முறை அழுது கொண்டிருந்தாய். அப்பொழுது கூட இந்த அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்குகளை தரத்தான் செய்தேன். என் குழந்தையே, அந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வந்ததே உன்னுடைய மிகப்பெரிய நிச்சயமாக நல்லதொரு நிலையை அடைவதற்கான அறிகுறியாகத்தான் இருந்தது. எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்ற பொழுது, இனிமேலும் வரப்போகின்ற கஷ்டங்களில் இருந்தெல்லாம் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். பல நாட்களாக நீ அனுபவித்த இந்த வேதனையிலிருந்து உனக்கு விடுதலையே கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, அன்பிற்காக ஏங்கினேன், அன்பிற்காக ஏமாற்றப்பட்டேன் என்று என் குழந்தை நீ மனமுருகி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் அந்த போலியான அன்பிற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீ என்ன வேண்டாம் சொல்வது, நீ எனக்கு தேவையில்லை, என்னுடைய அன்பிற்கு நீ தகுதியில்லை என்று சொல்லி நீ விட்டு விலகிவிட வேண்டும். நீ இத்தனை காலமும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அங்கே நின்று கொண்டுதான் இருந்தாய். உன் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு, யாரையும் இழுத்து பிடித்து நிற்கவோ யாருடைய அன்பையும் வேண்டி விரும்பி பெறவோ முடியாது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை ஏங்க வைக்காது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை தவிக்கவும் வைக்காது. இந்த அம்மா உன்னை நான் என்றால் ஏங்க வைத்திருக்கின்றேனா? நிச்சயமாக கிடையாது. என் தங்கமே, எப்பொழுதுமே என் பிள்ளை மீது அன்பு கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இன்று என்ன நிலையில் இருக்கின்றாய்? உனக்கு இன்று என்ன வேதனைகள் இருக்கின்றது? மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயா என்று தினமும் உன்னை பார்ப்பதற்கு நான் வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். இது போலத்தான் உண்மையான அன்பு. எப்பொழுதும் உண்மையான அன்பு என்றால் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும். உன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக அது ஏற்றுக்கொள்ளும். என் தங்கமே, இது போன்று உன்னை தேடி ஒரு உறவு நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கின்றது. உனக்கு யாருமே இல்லை என்று நினைத்து நீ ஒரு நாளும் வருந்தாதே. நான் உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தது போலியான அன்பைத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உதாசீனம் செய்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்கள் எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே. நல்ல விஷயங்களை தான் உன் அம்மா உனக்கு உன் வாழ்க்கையில் என்றுமே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்காக நீ அதிலிருந்து மீண்டு வரவே கூடாது என்று நினைக்காதே. உனக்கென்று நல்ல வாழ்க்கை இங்கு காத்து கொண்டு இருக்கின்றது. அதை நீ ஒருபொழுதும் தொலைக்கக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாது. இப்பொழுது முடிந்தது உனக்கான வாழ்க்கை அல்ல என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் தொடங்கப் போவதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா